கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 5 அப்பம் 2 மீன் இயேசுப்பா ஆசீர்வதிச்சோன்னே அது எவ்வளோ பேருக்கு பயன்பட்டது. அதே போல் உங்களையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே அநேகருக்கு பயன்படுவீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நாளில் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:11. என் அக்கிரமம் பெரிது, நம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு தெய்வம். எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் அநியாயங்கள் நாம் செய்திருந்தாலும் ஏசப்பாட்ட வந்து, ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு கேட்டால் மன்னிச்சிருவார். பாவம் நம்ம வாழ்க்கையை அழித்து நாசம் பண்ணிடும். பாவம் நம்ம வாழ்க்கையை கெடுத்து போட்டுரும். மன்னிப்பு கேட்டு புது சிருஷ்டியாக மாறிட்டேன்னா அது ஒரு பெரிய மேன்மை. தாவீது பக்சேபாள்கிட்ட பாவம் செய்த போது பக்சேபாளை தனக்கு நிரந்தரமாய் மனைவியாக வைத்து கொள்ளும்படிக்கு நினைத்து உரியாவை கொலை செய்த பொழுது, அந்த பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது உடனே அறிக்கையிட்டார். ஆண்டவர் பாவத்தை மன்னித்தார். மறுபடியும் தாவீதை பிரகாசிக்க பண்ணார். இங்கே சில வேளையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட பின்மாற்றம் அடைந்து பாவம் செய்திருக்கலாம். ஏசப்பட்ட வாங்க, அவர் மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே கூட ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அப்படித்தான் 1 யோவான் 1 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தில் இயேசப்பா விடுதலை தந்து நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏதாவது ரகசிய பாவத்தில் இருக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் நீங்கள் செய்கிற பாவம் தெரியும் அப்படின்னு நிலையில் இருக்கிறீங்களா? ஆனால் அந்த பாவம் ஆண்டவருக்கும் தெரியும். அவருடைய கண்களை மறைக்கவே முடியாதுல்ல. இப்போ ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. பாவத்தை மன்னித்து சமாதானத்தை கொடுத்து நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை மீறுதலை மன்னிக்கிற தெய்வமே, அதற்காகவே சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, இரத்தம் சிந்தனை எங்கள் அன்பு தெய்வமே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவர், ஏதாவது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பாங்கன்னா அதை மன்னித்து அதிலிருந்து விடுதலை கொடுத்து சாட்சியாக வைங்க. இவங்க வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். குறிப்பாக வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க, கடன்பட்டவங்களை விடுதலை ஆக்குங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க, தொழில் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவங்களுக்கு மேன்மையை கொண்டு வாங்க, படித்த பிள்ளைகளுக்கு மேன்மையை கொண்டு வரும், திருமண தடை விலகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வீடு கட்டப்படட்டும். ஆண்டவரே, இன்று பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் யாராவது தங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஜெப குறிப்பாக அனுப்பியிருந்தா, ஏசப்பா அதை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு அற்புதம் செய்து சாட்சி எழுப்புங்க. அப்படி செய்கிறேன். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.